அனைவருக்கும் வணக்கம். அரசு மருத்துவமனை எப்படி இயங்குகிறது? திறமையான மருத்துவர்கள், தரமான மருத்துவம் அப்படி இருந்து மக்களுக்கு முறையாக மருத்துவம் கிடைக்கிறதா? அப்படி என்பதுதான் இன்றைய நமது கேள்வியாக இருக்கிறது. அதாவது அரசு மருத்துவமனை நோக்கி யார் வருவார்கள்? விளிம்பு நில மக்கள் மட்டும்தான் அரசு மருத்துவமனை நோக்கி வருவார்கள். ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குறவங்க கூட அரசு மருத்துவமனை நோக்கி நகர மாட்டார்கள். ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு தான் அவங்க தனியார் மருத்துவமனை நோக்கி அவங்க பயணிச்சுடுவாங்க. அப்போ அரசு மருத்துவமனை நோக்கி வருபவர்கள் யாரு? விளிம்பு நில மக்கள், பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அரசு மருத்துவமனை நோக்கி வருவார்கள். இந்த எளிய மக்களுடைய வழிகளை நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரசு மருத்துவமனையை நம்ம எடுத்திருக்கோம். இப்ப அரசு மருத்துவமனையில ஒரு ஏழை எளிய மக்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு முறையான மருத்துவம் கிடைக்குதா அப்படின்ற கேள்வி எல்லாருடைய மத்தியிலையும் அதாவது சமூக ஆர்வலர்கள் மத்தியில பெரிய ஒரு விவாதமே இருக்கு. ஆனா இதை பத்தி யாரும் பெருசா பேசுறது கிடையாது. ஏன்னு கேட்டா பேசுறவங்க அரசு மருத்துவமனையில அவங்க மருத்துவம் பாக்குறாங்கல்ல அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அரசு மருத்துவமனையில மருத்துவமும் மருத்துவர்கள் திறமையாகவும் தரமாகவும் இருந்தா பிரச்சனை கிடையாது, இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுக்கு முறையான ட்ரீட்மெண்ட், அதாவது மருத்துவம் பார்க்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிக 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 குறைவு. சரி, அப்படி முறையா மருத்துவம் பார்த்தாலும் அங்க வேலை செய்யற நர்ஸுகளும் அங்க வேலை செய்யற துப்புரவு பணியாளர்களும் அவர்களிடம் நாகரிகமாக நடந்து கொள்கிறார்களா அப்படி என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கு. நாகரிகமாக நடந்து கொள்கிறார்களா என்று விளிம்பு நிலை மக்களை பார்த்து நம்ம கேட்டால் அவர்கள் சொல்வார்கள். எப்படி? ஏன்னா அரசு மருத்துவமனையில இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்கதான் டாக்டர் மாதிரி பேசுவாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டனா பெரிய லா பாயிண்ட்ல பேசுவாங்க. நீ யார்கிட்ட போறா, யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணிட்டு பயங்கரமா பேசுவாங்க. ஆனா அங்க இருக்கிற நோயாளிகள்கிட்ட முறையா அவங்க பேசுவாங்கன்னு கேட்டா கிடையாது. நோயாளிகள் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் தான் பயன்படுத்துவாங்க. ஒரு சில நர்ஸுகள் ஒரு தாய்மை குணத்தோட அணுகுவாங்க. ஆனா மீதி பேர்லாம் தான் எல்லாம், நீ என்ன பண்ண போற, ஏது பண்ண போற. இப்போ ஒரு படித்த இளைஞர்கள் யாராவது அரசு மருத்துவமனையில போனாங்கன்னா அந்த பசங்க கேள்வி கேட்பாங்க. என்ன இப்படி பண்றீங்க, ஏன் பண்றீங்க, எது போறீங்கன்ட்டு அந்த பசங்க கேட்கும்போது அங்க வேலை செய்யற அந்த நர்ஸுடைய பதிலே வேற மாதிரி இருக்கு. நீ என்ன பெரியதா, என்ன பண்ண முடியும் உன்னால, நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு, வீடியோ எடுக்கிறேன், வீடியோ எடுத்துக்கோ, இது வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம நிறைய சமூக ஊடகங்கள்ல நம்ம இதை பத்தியான வீடியோக்களும் இதை பட செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க முறையா சர்வீஸ் பண்ணுவாங்க கிட்ட சர்வீஸ் பண்றது கிடையாது. ஏன்னா வர்றவங்க யாரு, எல்லாம் அதிகாரமற்ற மக்களும் குரலற்ற மக்கள் தானே வராங்க. இவங்களால நம்மள என்ன பண்ணிட முடியும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கிறதால அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இதே ஒரு பொறுப்புள்ள ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்களும் வந்தாங்கன்னா இவங்களுடைய கேள்வி இருக்குமா? அப்படியே அதிகாரம் படைத்தவர்களும் பணம் படைத்தவர்களும் அரசு மருத்துவமனையில் அவங்களுக்கு இத மாதிரியான ஒரு சிக்கல்கள் எழுந்துச்சுன்னா அவங்க உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதோட நடவடிக்கையே வேற. உடனடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. எப்படி இப்படி பண்ணலாம், இப்படி போகலான்ட்டு உடனே அந்த நர்ஸை பணியிடை நீக்கம் செய்வாங்க, மருத்துவர் பணி நீக்கம் செய்வாங்க. பெரிய ஒரு கட்டுப்பாடை அந்த மருத்துவமனையில் கொண்டு வராங்க. ஆனால் ஒரு விளிம்பு நிலை மக்களும் அந்த ஏழை எளிய மக்களும் வந்தாங்கன்னா அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட் இருக்கான்னு கேட்டா சுத்தமா கிடையாது. ஆனா ஒரு ஆளுங்கட்சி இருக்குதுன்னா ஆளுங்கட்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் எதிர்கட்சி இதுல அரசியல் பண்ணலாம். ஆனா தேவையற்ற அரசியல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம இதை மாதிரியான அரசியல்லாம் பண்ணா நீ அரசு மருத்துவமனையில் பாக்குறியா அப்படின்ற ஒரு கேள்வி எழும் அப்படின்றதுக்காக இதை மாதிரியான விஷயங்களை பாக்க. ஏன்னா ஏழை எளிய மக்களுடைய வழிகளை எந்த கட்சி எடுத்து சொல்லும்? ஒரு சில கட்சிகள் இருக்கு, அந்த கட்சி பேர் உங்களுக்கே தெரியும், எந்த கட்சிகள்னு தெரியும். ஒரு சில கட்சிகள் மட்டும் இந்த ஏழை எளிய மக்களுடைய வழிகளை எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கட்சிகளுக்கே அதிகாரம் கிடையாது. அதிகாரம் என்றால் ஒரு அமைச்சர் பதவியோ இல்ல அதான் அதிகாரம் உள்ள ஒரு பதவிகள் அவங்களுக்கு கிடையாது. அவங்க சாதாரண ஒரு தொண்டர்களை வச்சுக்கிட்டு மக்களுடைய வழிகளை பேசுவாங்க. ஆனா அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அப்படி அதிகாரத்தோட இருக்கிறவங்க இந்த மக்களுடைய வழிகளை பேசுவாங்கன்னு கேட்டா கிடையாது. இது மாதிரி விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போல நிறைய இருக்கு. இப்ப இந்த வீடியோ பாருங்க. இதுல ஒரு இது மாற்றுத்திறனாளி ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அவருக்கு முறையான ஒரு மருத்துவமே கிடைக்கல. ரொம்ப வருத்தமா பேட்டி கொடுக்குறாங்க. இதை பார்க்கும் போதே நம்மளுக்கே மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்துது. என்னடா இது, இப்படி ஒரு மாற்றுத்திறனாளிக்கே இந்த நிலைமைனா அப்போ ஒரு நம்மள நல்ல நல்ல மனிதனா இருக்கிறவங்களுக்கு அங்க என்ன மாதிரியான மருத்துவம் பார்ப்பாங்க, என்ன மாதிரியான அணுகுமுறை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ
பெருசா வந்து வைரல் ஆச்சு. ஆனா இதுக்கான நடவடிக்கை இது வரைக்குமே வந்து எடுக்கல. அது எடுத்தாங்களான்றா கூட தெரியல. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு. அதனால வந்து அரசு வந்து முறையா வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய நோக்கமா இருக்கு. ஏன்னா அரசு மருத்துவமனையில வந்து அ நோய்பட்டு வராங்க. அவங்க வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டு வெளிய போறாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. ஒரு ஒரு புதிய சட்டம். அதாவது புதிய சட்டம்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் எவராக எந்த பிரதிநிதியாக இருந்தாலும், அவரும், அவர் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்க்க வேண்டும். அப்படி என்று ஒரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தினால், அரசு மருத்துவமனை எப்படி இயங்கும்? உங்கள் பார்வைக்கு. இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும், உங்க உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அ நீங்க வந்து லைக் பண்ணா தான் எல்லாத்துக்கும் காட்டும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆம், நம்மளோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து 8 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும். அதிக டியூரேஷன் வந்து நம்மளால வந்து போட முடியல. அது ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து அதிக டியூரேஷன் வந்து கண்டிப்பா வந்து செயல்படுத்துவோம். ஆ அதுக்குள்ள வந்து உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும், உங்க உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல வந்து முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம சேனல் வந்து பெரிய அளவுல வர்றதுக்கு முக்கிய காரணமா நீங்க தான் இருக்கணும். உங்கள் ஆதரவு நோக்கி என்றென்றும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.